ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூணு. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மின்மினி. இந்த ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க. நம்புற வாங்க வீடியோக்குள்ள போலாம். மின்மினி 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஃபீல் குட் லைட் ஹார்ட்டட் டிராமா மூவி. ஷார்ட்டா ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊட்டியில ஸ்கூல்ல ரெண்டு சின்ன பசங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஒருத்தர் ஸ்போர்ட்ஸ்லயும் ஒருத்தர் படிப்புலயும் நல்ல துருதுருன்னு இருந்தாலும் ரெண்டு பேருமே முட்டி மோதிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் சபரி டிப்ரெஷனுக்குள்ள போறான். ஃப்ரெண்டோட கனவான லடாக் ட்ரிப்பை தான் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டு முடிவெடுத்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கும் போது ஹீரோயினை மீட் பண்றான். ஹீரோயின் யாரு, ஹீரோயின் ஒண்ணு சேர்ந்து எதுக்காக டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க, அவங்க ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்ல நடந்தக்கூடிய சம்பவம் என்னங்கிறத படமா அழகா கலர்ஃபுல்லா காமிச்சிருந்தது. இந்த மூவி பார்க்கும்போது அவ்வளோ டிலைட்டாவும் நீட்டாவும் இருக்குங்கிறது இந்த மூவி பார்க்கும் உங்களால ஃபீல் பண்ண முடியும். இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவே பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த மூவியில் நடிச்ச எல்லாருமே சாலிடான சூப்பராகவும் இம்பாக்ட்ஃபுல்லாகவும் நேச்சுரலாகவும் ரியலிஸ்டிக்காகவும் கொடுத்துருந்தாங்க. அதை தாண்டி அவங்களோட கேரக்டரைசேஷன், க்ரோத், மெச்சூரிட்டி எல்லாம் தெரியணுங்கிறதுக்காகவே ஸ்கிரீன் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆன அந்த ஸ்கூல் ஜேர்னி போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க 10th படிக்கும்போது 2015-16 டைம் லைன்ல எடுத்துட்டு திரும்ப 8 வருஷம் வெயிட் பண்ணி 2024ல பார்ட் 2 மூவியை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. டைரக்டரோட கிரியேட்டிவிட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் கொடுக்கலான்னு தான் சொல்லுவேன். அதை தாண்டி தமிழ் சினிமால வெற்றிமாறன் ஃபேன்ஸ் அந்த கிரைம் த்ரில்லர் ஜாமா பூம் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல ஃபீல் குட் லைட் ஹார்ட்டட் டிராமாஸை பிரசென்ட் பண்ணி எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறதே ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லுவேன். அதுக்கேற்ற மாதிரி நிறைய ரைட்டிங் எஃபோர்ட்ஸ் போட்டு பெயின்ஃபுல் கேரக்டரைசேஷன்ஸை அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஒரு கேரக்டருக்கு கில்ட்டுக்காக டிராவல் பண்ணுது, இன்னொரு கேரக்டருக்கு கிராட்டிடியூட்காக டிராவல் பண்ணுதுங்கும் போது அந்த வலியும் வேதனையும் நன்றி கடனையும் தீக்கிறதுக்கான பயணம் எப்படி இருக்கு, ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் என்ன, ஜேர்னி ஆஃப் டிராவல் எப்படி இருக்கும், லடாக் அவ்வளோ கலர்ஃபுல்லா விஷுவலா அப்பீலிங்கா கண்ணு முன்னாடி தியேட்டர்ல ஃபீல் பண்ண வச்சது. அவ்வளோ டிலைட்டான எக்ஸ்பிரஷன்ஸா எமோஷனல் டிராமாவா நீட்டா பிளேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. டெக்னிக்கலா சவுண்டான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாட்டோகிராஃபி சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா நீட்டா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த 3 கேரக்டர் பயங்கரமான ஒரு இம்பாக்ட் கொடுக்கும். அது ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ்ல பாரியோட கேரக்டர்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு. கண்டிப்பா அந்த மாதிரி பர்சன் உங்க லைஃப்லயே நீங்களே மிஸ் பண்ணுவீங்க, ஃபீல் பண்ணுவீங்க. அது கூடவே இன்டர்வல் அண்ட் கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் நீட்டாவும் ப்ராப்பராகவும் தான் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மூவில ஒரு சில சின்ன சின்ன டிராபேக்ஸ் இருந்துச்சு. நிறைய விஷயத்தை ரொம்ப அன்சாட்டிஸ்ஃபைடிங் மூமெண்டா சிம்பிளா டேக் இட் ஈஸியா விட்டுட்டு போயிட்டாங்க. பெயினையும் ப்ராப்பரா அழகா கன்வே பண்ணிருக்கலாம். அந்த மலையாளி வார்டன் போர்ஷன்ஸ் அந்த அளவுக்கு இம்பாக்ட கிரியேட் பண்ணல. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய சீக்வன்ஸ் எதுவுமே அந்த அளவுக்கு ஆர்கானிக்கா ரியாலிட்டியோடு இல்ல, ஓவர் டிராமட்டிக்கா தான் செகண்ட் ஹாஃபே நிறைச்சு கொடுத்துருந்தாங்க. தி சேம் டைம் சாங்ஸ் எல்லாம் கேட்குற அளவுக்கு டீசெண்டா இம்பாக்ட்ஃபுல்லா நீட்டாவே போட்டிருந்தாலும் பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணி ரிப்பீட் மோட்ல கேட்குற அளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான வைபை கொடுக்கலையோன்னு நீங்களே யோசிப்பீங்க. 96ல லைஃப் ஆஃப் ராம் சாங்ஸ் எல்லாரும் அத்தனை வாட்டி போட்டு ஓட்டி தேய்ச்சி ரொம்ப மில்க் பண்ணாங்க. அந்த அளவுக்கு லைஃப் ஓரியன்டான சாங்ஸ் இந்த இம்ப்ரெஷன் ஒரு டோன்ல பிரசென்ட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தட்டா இருந்துச்சு. ரோஸ் டாட்டூ ஹார்ட் பீட்கான ரீசன் சின்ன சின்ன விஷயம் லைட் ஹார்ட்டட் மூமெண்டா சில்லுன்னு இருந்துச்சு. இந்த மூவில ஒரு ஸ்லோனஸ்ல இருந்துச்சு. கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். லைட் ஹார்ட்டட் மெலோடிக்கல் டிராமா மலையாள மூவி ஸ்டைல்ல ரொம்ப ஜவ்வா இழுத்து ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணி வச்சிருக்காங்க. அட் தி சேம் டைம் பல மூவியோட ரெஃபரன்ஸ் இந்த மூவிலும் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்குல நானி அண்ட் நம்ம விஜய் தேவர்கொண்டானோட யார் இந்த மணிங்கிற தமிழ் டப்டு வெர்ஷன்ஸ் மூவி ஆகட்டும், ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன பாய்ஹுட் மூவி ஆகட்டும், நம்ம தமிழ் சினிமால ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனை வச்சு வரக்கூடிய நிறைய மூவிஸோட ரெஃபரன்ஸ் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்ட்ரெச்சஸ் போட்டிருக்காங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சிச்சு. செகண்ட் ஹாஃப் பயங்கர லெட் இட் டவுனா தான் இந்த மூவிக்கு அமைஞ்சிருக்கு. அவங்க செகண்ட் ஹாஃப் ரொம்ப டேக் இட் ஈஸியா பிரேக் டவுன் பண்ணி சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கான பர்பஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்னும் உங்களை யோசிக்க வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த பர்பஸ்க்கான ரீசன்ஸை பெயின்ஃபுல் ப்ராசஸ்ல அழகா எக்ஸ்பிரஸ் பண்ண மறந்துட்டாங்களோ நீங்களே யோசிப்பீங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஆவரேஜான ஒரு ஃபீல் குட் லைட் ஹார்ட்டட் டிராமா மூவி. இந்த மின்மினி மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 6.8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக வந்துடும். டாடா பை, see you on love you all.